Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 6ல Heisenberg Uncertainty Principle என்னன்னு பார்க்கலாம். Heisenberg Uncertainty Principle பிரின்சிபல்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாபிக்ல போவோம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்லா புரியும். இப்போ ஹைசன்பர்க் இவர் வந்து ஹைசன்பர்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெண்டு வேரியபிள்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் அடுத்த டைமில் என்ன பண்ண முடியாது, சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார் இந்த பிரின்சிபலில். அதாவது பொசிஷனையோ டெல்லக்ஸ், அதாவது பொசிஷனையும் மூமெண்ட்டத்தையும் என்ன முடியாதுன்னா அட் த சேம் டைம், அதாவது ஒரே டயத்தில் ரெண்டையுமே என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாதுங்கிறது தான் இவரோட பிரின்சிபல்ஸ். அதுக்காக ஒரு ஈக்குவேஷனை வந்து கொண்டு வந்திருப்பார். எப்படின்னா டெல்லக்ஸ் ஈக்குவல் இது வந்து பொசிஷனும் ப்ளஸ் மூமெண்ட்டும் இது ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, ஒரே டைத்தில் மெஷர் பண்ண முடியாது. ஒன்று இதை மெஷர் பண்ணால் இதை மெஷர் பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணோம்னா இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாதுங்கிற கான்செப்டை தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இது ரெண்டோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக, அதாவது கிரேட்டர் தானே இருக்கும் அப்படின்னா h⁻²ங்கிற இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்குங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் வந்து இந்த ஹைசன்பர்க் பிரின்சிபலில் அவர் சொல்லியிருப்பார். இதை தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது ஒரு சைமல்டேனியஸாக மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சர்டன் பேர் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு பார்ட்டிகிள் உள்ள ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைமல்டேனியஸில், அதாவது ஒரே டைமில் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டமெண்டல் லிமிட்ஸை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா வெர்னர் ஹைசன்பர்க் வந்து இதை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பார். எந்த இயர் அப்படின்னா 1927 தான் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த பிரின்சிபலை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இந்த லிமிட்ஸுக்கானதை வந்து அந்த இதில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா குவாலிஃபை பண்ணி சொல்லியிருப்பார். இதில் ஹைசன்பர்க் கன்சல்டிங் பிரின்சிபலில் தான் இந்த இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு ஹைசன்பர்க்கு. நெக்ஸ்ட்டு அதாவது அந்த ஹைசன்பர்க் பிரின்சிபல்ஸ் இருக்கலாம், அதோட ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு இது வந்து எந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது இங்கே வந்து பாசிபிள் இம்பாசிபிள் அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டோட கொடுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டாக ராங், இது இதோட எக்ஸ்ப்ளனேஷனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதா, இந்த பிரின்சிபலுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இம்பாசிபிள் டு டெட்டர்மின் சைமல்டேனியஸில், அதாவது சைமல்டேனியஸாக, அதாவது ப்ரிசிசியஸ்லினா துல்லியமாக, அதாவது சைமல்டேனியஸில் வந்து ஒரே நேரத்தில் துல்லியமாக என்ன பண்ண முடியாதுன்னா சர்டன் பேர் ஆஃப் ஃபிசிக்கல் கான்ஜுகேட் வேரியபிள்ஸ், அதாவது பொசிஷனையும் மூமெண்டம் ரெண்டு தான் முன்னாடி சொல்லியிருந்தோமா, அப்போ அது ரெண்டையுமே என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் மெஷர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளுங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது அந்த கான்ஜுகேட் வேரியபிள்ஸோட அந்த கான்ஜுகேட் வேரியபிள்ஸோட சைமல்டேனியஸாக ப்ரிசிஸாக என்ன பண்ண முடியாது, இம்பாசிபிள், அதை வந்து மெஷர் பண்ணுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது அதோட ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது எந்தெந்த எப்படி அந்த பேர்ஸ் என்னென்ன, அந்த சர்டன் பேர்ஸ்ன்னு சொல்கிறோமா ஃபிசிக்கல் கான்ஜுகேட் வேரியபிள்ஸ், எந்தெந்த பேர்ஸ் வந்து இவர் சொன்னதில் வந்து வருங்கிறது பார்க்கலாம். பொசிஷன் மூமெண்டம் இது ரெண்டுக்கான ரிலேஷன் வச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டைம், இது ரெண்டும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து அதில் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் தான். என்னென்னா ஆங்குலர் மூமெண்டம், ஆங்கிள், இது மூணுமே தான் என்ன வரும்னா இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டு பேர் இந்த உங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் பேர் ஆகும். அதே மாதிரிக்கே டைமும் எனர்ஜியும் தான் பேர் ஆகும். அதே மாதிரி ஆங்குலர் மூமெண்டம் ஆங்குலும் தான் பேர் ஆகும். அதாவது பொசிஷனையும் எனர்ஜியும் வந்து சேஞ்ச் பண்ணி போட முடியாது. அதே மாதிரிக்கே நெக்ஸ்ட்டு இந்த டைம் இது மாதிரிக்கு இதுக்குள்ளே எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணி போடணும். இதுதான் ஆறு, பொசிஷன் மூமெண்டம் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷனு. அதே மாதிரிக்கே எனர்ஜி டைம் இதுக்கும் ரெண்டுக்கும் பேரு. அதே மாதிரிக்கே ஆங்குலர் மூமெண்டம் ஆங்கிள் இதுக்குள்ள பேர்ஸ் மட்டும், அந்த பேர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரிக்கே இந்த மூணு இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் விச் ஒன் ஆஃப் தி கரெக்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பொசிஷன் மூமெண்டம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தா முன்னாடி சொன்னேன்னா ஏதோ பேசிக் சொல்லியிருந்தேன்ல, அப்போ அதுதான் இதோட ஃபார்முலாவே, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது. இப்போ பொசிஷன் மூமெண்டம்ங்கிறதுப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷனுங்கிறப்ப எக்ஸ் டெல் எக்ஸு, மூமெண்டம்ங்கிறப்ப டெல் பி எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h⁻²ன்னு சொன்னோமா. இது எதுக்கு, பொசிஷன் மூமெண்டம். இதில் சேஞ்ச் பண்ணி கொடுத்து கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இந்த பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இது எதுக்கானது, பொசிஷன் மூமெண்டம், இது ரெண்டு பேர், இந்த பேர் தான் அக்யூரேட்டாக என்ன வரணும், கரெக்டாக வரணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜிக்கும் டைமுக்கும் வரப்போ என்ன பண்ணுவோம், எனர்ஜிங்கிறது ஈங்கிற சிம்பிளில் சொல்லுவோமா, அப்போ டைம்ங்கிறது டெல் டி. அப்போ இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h⁻². நெக்ஸ்ட்டு இது ஆங்குலர் மூமெண்டம் அண்ட் ஆங்குலர் மூமெண்டம் என்ன சொல்லுவோம், டெல் ஜே டாட் டெல் டீட்டா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h⁻²
2. இது ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்கிள். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் கேட்பாங்க, லீனியர் மொமெண்டம் ஆங்கிள் அப்படிங்கிறது, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த பேர் மட்டும்தான், அந்த 3 பேரு. இந்த 3 பேரை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி கூட சேஞ்ச் பண்ணி கூட உங்களை நம்ம எப்படி டைவர்ட் பண்ணலாங்கிற ஆப்ஷனில் தான் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு கிளியராக நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரிக்கு இந்த டேர்மில் இங்கனைக்குலேயும் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னென்னா இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு தான் இதுக்கான கரெக்டான இது. அதுவே வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். இதுதான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கான இது அதில் உள்ள பேர்ஸு அதை பற்றி பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ் எது அப்படின்னா, அன்சர்டின் பிரின்சிபல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸாக இருக்கும். எப்படி இருக்குன்னா இன்இக்வாலிட்டிஸாக இருக்கும். அப்போ பொசிஷன் மூமெண்ட்டுக்கான அன்சர்டினிட்டிஸ் இப்போ தானே பார்த்தோமா, எத்தனை பேர் இருக்கும், 3 பேர் பார்த்தோமா. அப்போ பொசிஷனுக்கும் மூமெண்ட்டத்துக்கும் உள்ள அன்சர்டினிங்கிற நிலை, அதாவது ஒரு நிச்சயமற்ற அப்படிங்கிறது தான் இது அன்சர்டினியோட மீனிங். அப்போ பொசிஷனுக்கும் மூமெண்ட்டத்துக்கும் உள்ள அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அப்போ டெல் எக்ஸு டெல் பி எக்ஸ், அதாவது இதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே என்னவாக தான் இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் தான் எடுத்துக்கணும். இப்போ இது எக்ஸுங்கிறதுனால இது என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் பொசிஷனு, இது மொமெண்டம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் டிவைடட் பை 2ன்னு சொன்னோமா. நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன ப்ரீவியஸில் பார்த்துருந்தோமா, நான் என்ன சொன்னேன், எங்கெங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிக்கே கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் பேசிக் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன்னா அதையுமே தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே அங்கே ஒரு டைம் தான் படிப்போமே தவிர அதை இல்லை ஒரு யூனிட்டையும் நம்ம எங்கெங்கே படிக்கிறோமோ அது எல்லாமே அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கேன், அது தனியெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதை நம்ம தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிப்போம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஹச் கிராஸ்ன்னு இருக்கா. இதே நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம், ஹச் கிராஸ்ன்னு தான். ஹச் கிராஸ்ன்னு நமக்கு நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே ஹச் கிராஸ் இல்லை, அப்படி ஹச் வச்சு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லலாம், ஹச் கிராஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். ஹச் கிராஸ் வந்து ஹச் டிவைடட் பை 2πங்கிறத வேல்யூஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தோமா. அப்போ ஹச் கிராஸ்க்கு பதில் போட்டோன்னா என்ன வரும், ஹச் டிவைடட் பை இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2πங்கிறது ஒன்று வரும். இங்கே இருக்குல்ல அந்த 2π இங்கே வந்துடும். அப்போ இதுக்கு வேல்யூஸ் என்ன வரும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 4πங்கிற இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி கேட்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஆனால் இங்கே உள்ள வேல்யூஸ் மட்டும் என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தானே இருக்கணும். அதே மாதிரிக்கு இந்த டேரக்ஷன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கணும். இப்போ டெல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல் பிஎக்ஸ் தான் இருக்கணும். அதுவே பிஒய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸும் கரெக்டு. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த பேர் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த டெல் எக்ஸ் என்ன சொல்கிறோம், இந்த டெல் எக்ஸ் தானே, இந்த டெல் எக்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்சர்டினிட்டி த மெஷர்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிளோட பொசிஷன். அதாவது டெல் எக்ஸ் தானே பொசிஷன் சொன்னோம், அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகளோட பொசிஷன் எந்த டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் உள்ளது. ஏன்னா இதை எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கணும், மொமெண்டம் என்ன தான் இருக்கணும், எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கணும். இது வந்து அன்சர்டனிட்டிஸ், இது பொசிஷனுக்கான அன்சர்டனிட்டிஸ் தான் டெல் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே இது என்ன சொல்லியிருந்தோம், மொமெண்டம் சொல்லியிருந்தோம். அப்போ பாருங்க, அன்சர்டனிட்டி மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகளோட மொமெண்டம் அலாங் இது என்ன ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறப்ப இதுவும் என்ன தான் இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லணும். இது இப்போ இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது என்ன சொன்னோம், பொசிஷன் சொன்னோம், இது மொமெண்டம் சொல்லலாம். ஹச் கிராஸ்ங்கிறது நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்கான வேல்யூஸ் என்ன சொன்னோம், ஹச் டிவைடட் பை 2π. இந்த இது சப்ஸ்டிட் பண்ணி கேட்கலான்னு பார்த்துருந்தோமா. நெக்ஸ்ட்டு ஹச் கிராஸோட இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. இந்த டேம் பற்றி நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாமே என்ன பார்த்துருந்தோம், இதுக்கான வேல்யூஸை பற்றி பார்த்துருந்தோமா. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன சொல்லியிருந்தோம், 1.054 × 10⁻34 ஜூல் செகண்ட். இந்த 34ங்கிறது எதுக்கும் மாறாது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்குமே என்ன பண்ணாது, மாறாது. அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருந்தோம், 6.62. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமுமே இந்த இது படிக்கிறப்ப அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், அது லைஃப் லாங் வந்து மெமரியாகவே தான் இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகாமல் என்ன பண்ணுறோம், அப்படியே வந்துடும். 10⁻34 ஜூல் செகண்டுங்கிறது இந்த வேல்யூஸ் இருக்குமா. நெக்ஸ்ட்டு இதுதான் என்ன, பொசிஷன் மூமெண்ட்டத்துக்கான அன்சர்டனிட்டிஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எனர்ஜிக்கும் டைமுக்கான அன்சர்டனிட்டிஸ். எனர்ஜிக்கும் டைமுக்கான அன்சர்டனிட்டிஸ் பார்த்தோம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், எனர்ஜிக்கும் டைமுக்கும் 3 பேர் சொன்னோமா, இது செகண்ட் பேர். அப்போ எனர்ஜிக்கும் டைமுக்கான அன்சர்டனிட்டிஸ், இது எனர்ஜி இருக்கா, டைம் இருக்கா, இது கிரேட்டர் தானே இருக்கா. அப்போ இது ஹச் கிராஸ் டிவைட் பை 2. இதுவே ஹச்சில் சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஹச் டிவைட் பை 4πன்னு சொல்லுவோம். இதை வந்து தனியாக பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க நம்ம நோட்ஸில். நெக்ஸ்ட்டு இந்த டெல்லிங்கிறது இங்கே பொசிஷன்னா இங்கே இது என்னன்னு சொன்னோம், எனர்ஜி தானே. அப்போ இது வந்து பார்ட்டிகளோட எனர்ஜி. அதே மாதிரி இது டைம் இன்டர்வல்ஸ். இது வந்து டைம் சொல்ல மாட்டேங்கிறது எதுக்குள்ளன்னா, இந்த பார்ட்டிகிள் வந்து எனர்ஜி ஸ்டேட்டில் பார்ட்டிகளோட டைம் இன்டர்வல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டீன்னு சொல்லுவோம். அப்போ டீங்கிறது டைம், ஈங்கிறது
எனர்ஜி, ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜிங்கிறது இது அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இதே மாதிரிக்கே எதுக்குன்னு சொல்லலாம்னா இது ஆங்குலர் மூமெண்டம் சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லுவோம், அன்சர்டினிட்டி மெஷர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது ஜே. அதே மாதிரி இது வந்து பார்ட்டிகளோட ஆங்கிள்ங்கிறது டேட்டா. இதுவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h கிராஸ் டிவைடட் பை 2ங்கிற இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர் h கிராஸ் பை h டிவைடட் பை 4/5ங்கிற இந்த வேல்யூஸும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 பேர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது 3யுமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஃபிசிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸில் இதில் என்ன சொல்கிறோன்னா, அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட லிமிடேஷன்ஸ்க்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. எது அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ங்கிறது நாட் எ ஸ்டேட்மெண்ட். எதுக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. எது அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ங்கிறது. இது அப்போ அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ங்கிறது இது என்னென்னா, ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ஒரு நேச்சரோட ஃபண்டமெண்டல் லா. எதுலேருந்துன்னா, ஒரு மேட்டரில் உள்ள வேவ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், வேவ் ப்ராப்பர்ட்டிஸாக உள்ள ஒரு மேட்டரோட என்ன ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சர் தான் என்ன சொல்லுவோம்னா ஒரு அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இது நாட் ஏ ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சரோட ஒரு ஃபண்டமெண்டல் லான்னு சொல்கிறோம். இது எப்படி டு மெஷர் த, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டெல் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h கிராஸ் டிவைடட் பை 2ன்னு சொல்லியிருந்தோமா. இப்போ இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணால் இதை என்ன பண்ண முடியாது, இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒன்றை மட்டும்தான் என்ன தெரியும், ஒரு அடுத்த டைமில் என்ன பண்ண முடியும்னா இதை ஏதாச்சும் ஒன்றை தான் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை தான் இங்கே பார்க்குறோம். டு மெஷர் த பொசிஷன் வந்து அக்யூரேட்டாக பொசிஷனை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா என்ன தான் இருக்கணும், அதுக்கு வெரி ஷார்ட் வேவ் லென்த்துங்கிறது. அப்போ வேவ் லென்த் லேம்டான்னு சொல்லியிருப்போமா, அது என்னவா இருக்கும்னா மஸ்ட் பி வேவோட வேவ் லென்த் என்னவா இருக்கும்னா ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா எதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம்னா பொசிஷனை அக்யூரேட்லியாக மெஷர் பண்ணலாம். பொசிஷனை அக்யூரேட்லியாக மெஷர் பண்ணலாமா. இப்போ இது வந்து ஷார்ட்டராக இருந்துச்சுன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா ஃப்ரீக்வன்சியா. அப்போ இது வெரி ஷார்ட்டர் அப்படின்னா இது என்னவா இருக்கும்னா லாங்கராக இருக்குமா. அப்போ இது ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஹை அப்படின்னா அங்கே என்னவா இருக்கும், எனர்ஜி ஹையாக இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றில் கிளியராக இருந்துக்குங்க. வேவ் லென்த் உங்களுக்கு கிளியராக இருக்கீங்களா, வேவ் லென்த்து இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி ஏதாச்சும் ஒன்றை வச்சுட்டு ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஏதாச்சும் ஒன்றை கிளாரிட்டியாக உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ பொசிஷன் அக்யூரேட்டாக இது பண்ணால் எது மஸ்ட் பி ஷார்ட்டராக இருக்கணும், வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எதை மெஷர் பண்ண முடியும், பொசிஷனை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். இங்கே உள்ள இந்த ஹை எனர்ஜி இதை வந்து இதே ஹை எனர்ஜி வந்து அப்போ இங்கே வந்து எனர்ஜி வந்து என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கா. அப்போ லார்ஜ் அன்பிரடிக்டபிள் மொமெண்டம் ஆஃப் த ஒரு பார்ட்டிகளோட அன்பிரடிக்டபிள் கிக்குங்கிறது என்னென்னா மொமெண்டம் சொல்கிறேன். அப்போ மொமெண்டம்ங்கிறது என்ன பண்ண முடியாது, அன்பிரடிக்டபிள். எனர்ஜி வந்து லார்ஜராக இருக்கனால, அதிகமாக இருக்கனால என்ன பண்ண முடியாது, அன்பிரடிக்டபுளாக இருக்கும் எது மொமெண்டம்ங்கிறது. அப்போ இது டிராஸ்டிக்கலி சேஞ்சிங் த இட்ஸ் மொமெண்டம். அதாவது வந்து ஹையாக வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும் இதில் மொமெண்டத்தில். இது வந்து அக்யூரேட்டாக பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்குங்க. அப்போ இது என்ன ஆகும்னா ஹையாக எப்படின்னா கடுமையாக என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். எது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன பண்ண நம்மளால் வந்து இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. இதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அப்போ டெல்எக்ஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா எது லார்ஜராக இருக்கும், அப்போ டெல் பிஎக்ஸுங்கிறது என்னவா இருக்கும்னா லார்ஜராக இருக்கும். எது மொமெண்டம்ங்கிறது வெரி லார்ஜராக இருக்கும் இது. அப்போ எதை மட்டும்தான் நம்மளால் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியுங்கிறது டெல்எக்ஸ். அதாவது அப்போதைக்கு நம்ம பொசிஷனை மட்டும்தான் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அப்போ இது ஷார்ட்டராக இருக்கும், அப்போ இது ஸ்மாலு, இது வெரி லார்ஜ். எங்கே டிராஸ்டிக்கலி சேஞ்சிங் மொமெண்டம், அதாவது ஹையாக வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இதை என்ன பண்ணோம், ஒன்று பொசிஷனை மெஷர் பண்ணால் டெலக்ஸ் பொசிஷனை மெஷர் பண்ணால் என்ன சொன்னோம், மொமெண்டத்தை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. அப்போ முதல்ல இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணால் இதை என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக வெரி லார்ஜாக இருக்குனால இதை மெஷர் பண்ண முடியலை. அப்போ இங்கே நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா இதை மெஷர் பண்ண முடியலை. ஆனால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் மொமெண்டத்தை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், டு மெஷர் மொமெண்டம், அதாவது மொமெண்டத்தை மெஷர் பண்ணுறப்ப அக்யூரேட்டாக, அதாவது அக்யூரேட்லி மொமெண்டத்தை மெஷர் பண்ணுறப்ப இது என்னவாக இருக்கணும், மஸ்ட் பி லாங்கர் வேவ் லென்த். அங்கே என்ன சொல்லியிருந்தோம், பொசிஷனாக இருக்கப்போ ஒரு ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்க வேவ் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் அக்யூரேட்டாக. இங்கே அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்கும். அப்போ மொமெண்டம் மெஷர் பண்ணணும்னா லாங்கர் வேவ் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். இது எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா இந்த வேவ் பாக்கெட் வந்து வெரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அப்போ இது எதை மேக் பண்ணும் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து
ஹைலி அன்சர்டைன், அதாவது ஹைலி அன்சர்டைனில் இருக்கிறது தான் இது என்ன பண்ணுது, மேக் பண்ணுது. எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது லாங், அதாவது இந்த மொமெண்டம் வந்து இது வந்து லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கனால, அதாவது இது எதை அலோவ் பண்ணுது, இந்த கண்டிஷன் வந்து எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா வெரி எக்ஸ்டெண்ட், இந்த வேவ் பாக்கெட் வந்து வெரி எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால நம்மளால பொசிஷன் என்ன பண்ண முடியாது, ஹைலி அன்சர்டைன் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா டெல்எக்ஸ், இது டெல்பிஎக்ஸ் ஸ்மாலாக இருக்கும். எது லார்ஜராக போயிடும் அப்படின்னா டெல்எக்ஸுங்கிறது லார்ஜராக ஆயிரும். இது எக்ஸ்டெண்ட் ஆனது இது என்ன ஆயிரும், லார்ஜர் ஆயிரும். அப்போ எதை மட்டும் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னா மொமெண்டத்தை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு டைம் நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டிங்கனாலே இது லைஃப் டைம் நமக்கு மறக்காது. ஒரு வெரி ஈஸியானது பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் இதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு அன்சர்டனிட்டிஸ், இந்த ரெண்டு அன்சர்டனிட்டிஸோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நெவர் பி ஜீரோவாக இருக்காது. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுங்கனைக்குள்ள இந்த பார்த்துங்க, இது வந்து என்னவா இருக்கான்னா நெவர் பி ஜீரோவாகவே எப்போவுமே என்ன பண்ணாது. இது ரெண்டோட ப்ராடக்ட் என்றைக்குமே ஜீரோவாக இருக்காது. மஸ்ட் பி என்னவாக தான் இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் டிவைடட் பை 2ஆக தான் இருக்கும். என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் தானே தான் இருக்கும். என்னவாக இருக்காது, லெஸ் தெனாவே இருக்காது. கிரேட்டர் தான், ஆனால் ஜீரோவாகவும் இருக்காது, லெஸ் தெனாகவும் இருக்காது. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும். எது இதுக்கு ரெண்டுக்கான அன்சர்டனிட்டிஸ், அந்த ரெண்டு அன்சர்டனிட்டிஸ், இந்த ஒன்று பொசிஷன் ஒன்று, ரெண்டோட அன்சர்டனிட்டிஸோட ப்ராடக்ட் எப்போவுமே கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அண்டு வேவ் பார்ட்டிகல் ரியாலிட்டி. இதான ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதை ஃபார்ம் பண்ணவர் வெர்னர் ஹைசன்பர்க்கு எந்த இயர் 1927. அதை தான் மறுபடியும் சொல்கிறோம். எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இந்த ஃபண்டமெண்டல் லிமிட்ஸ்ன்னு சொன்னோமா, எதுக்கான ஃபண்டமெண்டல் லிமிட்ஸ் அப்படின்னா சைமல்டேனியஸ்லாம் மெஷர் பண்ணுற, அதாவது அந்த எது சர்டைன் பேர் ஆஃப் வேல்யூஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை சைமல்டேனியஸ் மெஷர் பண்ணுறது இது தானே. இந்த ப்ராப்பர்ட்டிஸை இதுக்கான லிமிட்டேஷன்ஸ் சொல்கிறது, ஃபண்டமெண்டல் லிமிட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ங்கிறத யார் ஃபார்ம் பண்ணால், ஹைசன்பர்க்கு. அப்போ இந்த பேர் ஆஃப் இது என்ன தான் சொல்கிறோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கனோனிக்கலி கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்னு அதை தான் சொல்கிறோம். எது இந்த ரெண்டு பேர் எடுத்துக்கோங்களா, அதை தான் கனோனிக்கலி கான்ஜுகேட் வேரியபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டுங்கிறது இதே பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அந்த டாபிக்கு இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு திஸ் லிமிட், இந்த லிமிட் வந்து இந்த லிமிட் எதை இது பண்ணுது அப்படின்னா இன்ஹரண்ட் ஆஃப் எதோட இன்ஹரண்ட் அப்படின்னா குவாண்டம் தியரியோட ஒரு இன்ஹரண்ட் தான் இது. இந்த லிமிட்டு இன்ஹரண்ட்டுங்கிறது ஒரு உள்ளார்ந்த எதோட குவாண்டம் தியரியோட தான் அது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃப்ளேவுடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸு கிடையாது. எது இந்த லிமிட்டுங்கிறது, ஃப்ளேவுடுங்கிறது ஒரு குறைபாடுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரிசல்ட்டு கிடையாது. இது வந்து அதோட ரிசல்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸு, இது தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். ஹைசன்பர்க் என்ன சொல்கிறார், ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் அந்த ப்ராபபிள் எரர்ஸ், அதை தான் ப்ராபபிள் எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். எது அப்படின்னா அன்சர்டனிட்டிஸு குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறோன்னா அதோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ராபபிள் எரர்ஸ் வந்து எதாக இருக்கும்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 4π. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் இங்கே இருக்கா, அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா h டிவைடட் பை 4πன்னு பார்த்தோமா. அப்போ இப்படியும் சொல்லலாம். இங்கே வந்து ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டுட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா டிவைடட் பை 2ன்னு வரணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. ரெடியூஸ்டுன்னு போட்டோன்னா 2ன்னு போடணும். அதுவே வந்து வெறும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டோம்னா 4/ன்னு போடணும். இது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதுதான் அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம். என்ன பார்த்தோம் இங்கே, டெல்எக்ஸு டெல்பிஎக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h டிவைடட் பை 4/ன்னு பார்த்துருக்கோமா. அப்போ இது வந்து இங்கேருந்து பொசிஷன் சொல்கிறோமா, அப்போ இதுவும் என்ன தான் மென்ஷன் பண்ணுவோம், பொசிஷனை தான் மென்ஷன் பண்ணுவோம். நம்ம பொசிஷனுக்கு க்யூங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, என்ன வேரியபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது இங்கே என்ன டினோட் பண்ணுதுங்கிறதா முக்கியம். இது மொமெண்டம்ங்கிறது பி தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணும். இப்போ இங்கே பி தான் வரும். இங்கே உள்ள வேரியபிள்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருமே தவிர மற்றபடி இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. இந்த டேர்மில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரிக்கு இங்கே எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இந்த வேரியபிள்ஸ் என்ன மாற்றி போடலாம், ஆனால் அது எதை தான் மென்ஷன் பண்ணணும். இது வந்து மொமெண்டம் அப்படின்னா இது என்னவாக தான் இருக்கணும், பொசிஷன். அந்த 3 பேர் பார்த்தோமா, என்ன பார்த்தோம், பொசிஷன் அண்டு மொமெண்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது ஒன்று. அது நெக்ஸ்ட் வந்து எனர்ஜியும்
அண்டு டைம். இது ரெண்டுமே நம்ம மாற்றினா மேக்ஸிமம் குறிக்க மாட்டோம். இடிங்கிறது இந்த 2 சிம்பிளில் மட்டும்தான் போடுவோம். அதனால் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. இதில் வேணால் கொஞ்சம் வந்து நம்ம இதுக்காக பொசிஷனை வந்து மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம ஒரு டைமில் ஒரு சிம்பிள்ஸ் போடுவோம். அதனால தான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர மேக்ஸிமம் இதை பார்த்துக்குங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இது பொசிஷன் வர்றப்ப இங்கே வந்து மொமெண்டம் வர்றப்ப இங்கே பொசிஷன் தாங்கிறத வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம், ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்கிள்ங்கிற இந்த ஒரு 2 பேர், இந்த ஒரு பேர், இந்த பேர், 3 பேர் பற்றி பார்த்தோமா. அப்போ இங்கே என்ன இது வந்து பொசிஷனை தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ ப்ராபபிள் எரர்னு சொல்லலாம். அன்சர்டினிங்கிற இதையும் வந்து உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம். முதல்ல எப்படி பார்த்துருந்தோம், அன்சர்டினி மெஷர்மெண்ட் ஆஃப் பொசிஷன் சொல்லலாம், ஆர் லொக்கேஷன் தானே அதை பொசிஷன் சொல்லுவோம். அப்போ அது பொசிஷன் ஆர் லொக்கேஷனுக்கும் சேம் மீனிங்னு அதே மாதிரிக்க ப்ராபபிள் எரர்ஸ் ஆர் அன்சர்டினிங்கிறது சொல்லிக்கலாம். இப்போ ப்ராபபிள் எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் பொசிஷன் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அன்சர்டினிட்டி இன் தி மெஷர்மெண்ட் ஆஃப் பொசிஷன் ஆர் லொக்கேஷன்ஸ், இது எப்படி என்னமான்னு சொல்லலாம். அப்போ இது எதை தான் மெஷர் பண்ணணும், பொசிஷனை தான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். அதே மாதிரிக்கே இது வந்து எதை தான் டினோட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து லீனியர் மொமெண்டம். பிங்கிறது லீனியர் மொமெண்டம் தானே. இங்கே வந்து யூஸ் பண்ணுறது ஆங்குலர் மொமெண்டம். ஜேங்கிற ஆங்குலர் மொமெண்டம் யூஸ் பண்ணணும். இது வந்து மொமெண்டம் ஆர் லீனியர் மொமெண்டம் சொல்லலாம். மொமெண்டம் ஆர் லீனியர் மொமெண்டம் தான். நார்மலாகவே மொமெண்டம் அதை என்ன சொல்லுவோம்னா லீனியர் மொமெண்டம் தானே. அப்போ லீனியர் மொமெண்டம்ங்கிறது பி தான். இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒன்று. அப்போ லீனியர் மொமெண்டம் சொல்லி கேட்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு இது பொசிஷன் ஆர் லொக்கேஷன், இது வந்து லீனியர் மொமெண்டம். இன்னொரு பேரில் உள்ளது ஆங்குலர் மொமெண்டம். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோமா யூஸிங். இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் இது வந்து h/4πன்னு சொல்லி பார்த்தோமா. அதை இது எதை வச்சு பார்த்தோம்னா ஹச்சை வச்சு பார்த்தோம். இங்கே வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ h/4πன்னு யூஸ் பண்ணுறப்ப இந்த அந்த ஃபார்ம் எப்படி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும், இந்த சேம் ஆக்சிஸ் ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரே ஆக்சிஸில் தான் இருக்கும். பொசிஷன் அண்டு லீனியர் மொமெண்டம் சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி பொசிஷன் ஆர் மொமெண்டம் சொல்லி கேட்கலாம். அப்போ அதுக்கானது ΔX ΔBX greater than or equal to h×2ங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அன்சர்டின் பிரின்சிபலில் இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். இது greater than or equal to. நெக்ஸ்ட்டு இதுவே அதர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணோம். இது வந்து அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது சேம் ஆக்சிஸ் தான் இருக்கும். இதுவுமே எக்ஸ் ஆக்சிஸ்னா இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒய் ஆக்சிஸ்னால ΔY, இதுவும் என்ன தான் மென்ஷன் பண்ணும், பொசிஷனை தான் நமக்கு மெஷர் பண்ணும். அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ், அதனால தான் ΔY py greater than or equal to h×2 போட்டோம். அப்போ இது வந்து z ஆக்சிஸ். அப்போ இது வந்து z ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணோம். இதே தான் சேம் ஃபார்முலா. இது பொசிஷன் மொமெண்டத்துக்கானது தான். இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், வேறு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நோட் ஆன் கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்க்கான டாபிக் பார்க்கலாம். இதில் அன்சர்டினிட்டி ரிலேஷன் வந்து எதுக்கு மட்டும்தான் அப்ளைஸ் ஆகும் அப்படின்னா வந்து கனோனிக்கலி கான்ஜுகேட் பேர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது கனோனிக்கலி கான்ஜுகேட் பேருக்கு மட்டும்தான் என்னவா இருக்கும்னா அப்ளை ஆகும் இது அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ங்கிறது. அது பாருங்கள் என்ன சொல்லியிருந்தா சேம் ஆக்சிஸாக இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸு, இது பிஎக்ஸ், இதுவும் ரெண்டுமே என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது ரெண்டுமே ஒய் ஆக்சிஸ், இது ரெண்டுமே என் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ். அப்போ எதுக்கு மட்டும்தான் கனோனிக்கல் கான்ஜுகேட் பேர் ஆஃப் மட்டும்தான் என்ன ஆகும்னா இது வந்து அப்ளை ஆகும் இது அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அதுவே எதுக்கு லிமிட் கிடையாது அப்படின்னா இதுக்கான லிமிட்ஸ் தானே சொல்லி பார்த்துட்டுப்போம். அதுக்கான ஃபண்டமெண்டல் லிமிட்டை கொடுக்குறது தான் எது சொல்லியிருந்தோம், அதாவது கனோனிக்கல் கான்ஜுகேட் பேருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் லிமிட்ஸை கொடுக்குறது தான் வந்து அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இது எதுக்கு வந்து லிமிட் கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா நான் கான்ஜுகேட் வேரியபிள்ஸுக்கு என்ன கிடையாது, லிமிட்ஸ் கிடையாது. அப்போ நான் கான்ஜுகேட்டுங்கிறப்ப ரெண்டுமே வேறு வேறு ஆக்சிஸ், அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ், இதுக்கு என்ன கிடையாது, இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. எது அன்சர்டினிட்டி பிரின்சிபலுங்கிறது இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அதாவது நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் இம்ப்ளிகேஷன். இது வந்து கான்செப்ட் என்ன இம்ப்ளிகேஷன் நமக்கு பண்ணிச்சு அப்படின்னா வந்து இது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். எது அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ங்கிறது எதுக்கானது, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கானது தான் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. எதுக்கானதுன்னு கேட்கலாம் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், எது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கானது. நெக்ஸ்ட்டு இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ராஜெக்டரிங்கிறது ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு என்ன கிடையாது, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளான ஒரு டெஃபினிட் ட்ராஜெக்டரிங்கிறது பாசிபிள் கிடையாது. எங்கே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு ஒரு பாத்துங்கிறது பாசிபிள் கிடையாது.
இப்போ பொசிஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது ஹை ப்ரிசிஷன், அதாவது மிக துல்லியமாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பொசிஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா பொசிஷனை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டத்தை என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்லி அன்சர்டைன், அதாவது அதை துல்லியமாக என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாதுங்கிறது தான் இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொமெண்டத்தை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அக்யூரேட்டாக ப்ரிசீஸ்லி நம்ம இது என்ன பண்ணோம் மெஷர் பண்ணோம்னா பொசிஷன் லொக்கேஷன் என்ன பண்ணோம் நமக்கு வந்து என்ன தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ ஒன்றை தான் என்ன பண்ண முடியும்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒன்று பொசிஷனை மெஷர் பண்ணால் இதை வந்து என்ன பண்ணால் அன்சர்டெயின்டாக இருக்கும். அதுவே பொசிஷன் ப்ரிசிஸியாக இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு என்ன தெரியாது, அன்னோனாக இருக்கும். இதுதான் வந்து அன்சர்டெயின்டிக்கான ஒரு பேசிக்கு. நெக்ஸ்ட்டு மோஷனை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டெஃபினைட் பொசிஷனும் நமக்கு ஒரு மூமெண்ட்டும் தேவை. அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் டெஃபினைட் பாத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அன்சர்டன் பிரின்சிபல்ங்கிறது ப்ராகிப்ஸ் பண்ணுது. எது என்ன பண்ணுது, அகெயின்ஸ்ட் பண்ணுது. எது அப்படின்னா அன்சர்டன் பிரின்சிபல் வந்து கிளாசிக்கல் கான்செப்டை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு குவாண்டம்க்கும் கிளாசிக்கல் ஸ்கேல்ஸ்க்கும் உள்ள அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் இந்த லிமிடேஷன்ஸ் வந்து எங்கே மட்டும்தான் ஒன்லி அப்சர்வபிள் அப்படின்னா வந்து ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்னா எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ஸ், இதுக்கான மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் என்னென்னா ஒன்லி அப்சர்வபிள். எது அப்படின்னா அன்சர்டெயின்டி பிரின்சிபல்ங்கிறது அதுக்கு மட்டும்தான் என்னென்னா அவை அப்சர்வபிள், அதுக்கு மட்டும். ஏன்னா இது வேல்யூஸ் ஆஃப் வர்டிகிராஸோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இதுக்கு எல்லாமே என்னவா இருக்குன்னா ஸ்மாலாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுவே ஃபார் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு லைக் கிரிக்கெட் பால், அந்த கார், இதுக்கெல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மினிமம் அன்சர்டெயின்டிஸ். இந்த h²/2ங்கிறது மினிமம், அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது எதோட கம்பேர் பண்ணுறப்ப ஆப்ஜெக்டோட மாசு, லார்ஜர் மாசு அண்ட் அது மொமெண்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப இது என்னவா இருக்குது, நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்சர்டெயின் ப்ராக்டிகலி நம்ம என்ன பண்ண முடியாது, அன்னோட்டிசபிள். எது மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட் உள்ளது வந்து அன்னோட்டிசபிள், இது வந்து ஒன்லி அப்சர்வபிள். இது வந்து மைக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட். ஏன்னா இந்த ஸ்மால் வேல்யூஸாக இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியும்னா அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நமக்கு நிறையா சம்ஸ் வரும். எது அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன ஈக்குவேஷன்ஸ் பார்த்தா அன்சர்டெயின் பிரின்சிபலில் டெல் எக்ஸு டாட் டெல் பி எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h/4 சொல்லி பார்த்தோமா. இப்போ இங்கே நமக்கு பொசிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பொசிஷன் தெரிஞ்சுன்னா நமக்கு மொமெண்டத்தை கண்டுபிடிக்கலாம். அதுவே மொமெண்டம் பொசிஷன் எல்லாமே ஒரு பொசிஷன் தெரியுது, அதுக்கான மாஸ் தெரியுது அப்படின்னா இதுலேருந்து இது லீனியர் மொமெண்ட்ங்கிறது என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா. இப்போ நமக்கு மாஸும் தெரியுது பொசிஷன் தெரியுது பட்சத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வெலாசிட்டிங்கிறது கண்டுபிடிக்கலாமா. அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பா, பொசிஷன் கேட்கலாம், இல்லாட்டி மொமெண்டம் கேட்கலாம், இல்லாட்டி வெலாசிட்டியை வச்சு இந்த சம்மை வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை வச்சு நிறையா சம்ஸ் வரும். அதுக்கான சம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், அதாவது இந்த சம் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மினிமம் அன்சர்டெயின்டி பொசிஷன் வந்து டெல்(x), அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். எது பொசிஷனை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து பாலோட மாசு என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ் வந்து 150 கிராம்ஸு. அதோட வெலாசிட்டி மெஷூர், அது ப்ரிசிஷனில் வெலாசிட்டி எதுக்கு வரணும், வெலாசிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோமா, மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷனுங்கிறது நம்ம கேட்டிருக்காங்களா. அப்போ இது வெலாசிட்டி, இருக்கான வெலாசிட்டி நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், h(x)ங்கிறது இங்கே வேல்யூஸ் கொடுத்தனால அது பண்ணிக்கிறோம். ஒருவேளை இந்த வேல்யூஸ் கொடுக்கலன்னா நமக்கு ஏற்கனவே என்னவா தெரிஞ்சிருக்கணும், மெமரியாக இந்த வேல்யூஸ் இருந்திருக்கணும். ஃபார் பால்கானது நமக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்க, மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 150 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே கிலோகிராம் மாத்திரப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 1000 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 0.15 கிலோகிராம்ங்கிறது மாஸ். எதை கிலோகிராமுக்கு, இது கிராமை என்ன பண்ணிக்கிறோம், கிலோகிராமுக்கு மாற்றிக்கிறோம் மாஸை. இது வெலாசிட்டி டெல்(v)(x), வெலாசிட்டி வந்து 0.050 × 10⁻³ மீட்டர்/செகண்ட். அந்த வேல்யூஸை நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை இங்கே எழுதிக்கிறோம். நமக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியும், டெல்(x), டெல்(p)(x) கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h(x)/2ங்கிற அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும், ஈக்குவல்ட்டுக்கு எங்கிட்ட உள்ளது. அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க வேல்யூ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லீனியர் மூமெண்டத்துக்கான நம்ம மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வேல்யூஸ் எழுதிக்கலாமா. எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபார்முலா டெல்(x) டாட்டு டெல் மாஸ் வெலாசிட்டி தானே, மாசு வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு டெல்(x) மாஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு h(x)/2 கிடச்சிருமா. இப்போ நமக்கு இது தானே தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்(x) வச்சுட்டு இதை ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்குவோம் நியர்லி. ஆனால் அந்த வேல்யூஸ் வந்து இதுக்கு அதிகமாக தான் இருக்கும்.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது போகிறதுக்காக நம்ம நியர்லி ஈக்குவல். அப்போ ஈக்குவல் டு போட்டோன்னா ஹச் கிராஸோட வேல்யூஸ் எழுதிக்குவோம். ஹச் கிராஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிற இந்த வேல்யூஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஏன்னா இந்த இது வந்து மல்டிப்ளையில் இருக்குங்க வர்றப்போ டிவைடில் வந்துருமா. அப்போ ஹச் கிராஸ்க்கான வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், 1.054 இன்ட்டு 10⁻34 ஜூல் செகண்டு. நெக்ஸ்ட்டு அந்த 2ஓட வேல்யூஸ் இந்த 2 அப்படியே போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது எதுக்கானது வேல்யூஸ் வந்து மாசுக்கான வேல்யூஸ், ஏன்னா 2m தானே, இந்த மாசுக்கானது 0.15 கிலோகிராம் இது போட்டால் இன்ட்டு விங்கிறது வெலாசிட்டி நமக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க, 0.050 இன்ட்டு 10⁻³ மீட்ரு பர் செகண்ட் நமக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த வேல்யூஸ் அது அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா 0.015 இன்ட்டு 10⁻³ மீட்டர். இந்த 3 மீட்டர் 3 இங்கே கிடைக்கும். இது அப்படியே இருக்கும். இந்த இதெல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு என்னென்னு வரும்னா மீட்டர்னு வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜூலுங்கிறது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு எஸ் மைனஸ் 2 தான் என்ன ஜூலுக்கான வேல்யூஸ், அதுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூஸ் இது இன்ட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குது, இது ஜூலுக்கானது ப்ளஸ் இங்கேருந்து ஒரு செகண்ட் ஒன்று இருக்குது டிவைடட் பை என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே கீழே வந்து கிலோகிராம்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன்று நமக்கு இருக்குது. இப்போ கிலோகிராம் கேன்சல் பண்ணிடலாமா, மீட்டருக்கும் மீட்டர் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே என்ன இருக்கும், இது வந்து மேலே போகிறப்ப ப்ளஸில் ஆயிருமா, அப்போ எஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆயிருமா, ஸ்கொயருக்கும் அப்போ ஸ்கொயருக்கும் எஸ் -2க்கு ரெண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் கேன்சல். அப்போ இது வந்து கீழே தானே -2ங்கிறப்ப கீழே வரும். அப்போ இது ரெண்டுக்குமே கேன்சல் ஆகிச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும், மீட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ மீட்டர் போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டையுமே நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்னா, என்ன டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 70.26 இன்ட்டு 10⁻31 மீட்டர் செகண்ட். இங்கே என்ன இருக்குது, -34 இருக்குது, 10⁻34 இருக்குது. இங்கே 3 இங்கே மேலே போகிறப்ப என்ன இருக்கும், ப்ளஸ் வந்துடும். இப்போ ப்ளஸ் இந்த மைனஸ் வரப்போ -31 தான் கிடைக்குமா. அதாங்க நமக்கு கிடச்சிருக்கோம் 31. அப்போ இதை வந்து நமக்கு என்ன வைக்கிறோம், 30 வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்தானத்தில் முன்னாடி புள்ளி வைக்கிறப்ப 7.03 இன்ட்டு 10⁻30 மீட்டருங்கிற பொசிஷன் இந்த வேல்யூஸ் நமக்கு கிடச்சிடும். இப்படி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு சம் கேட்க வைப்பாங்க. அது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2 செகண்ட்ஸு இப்படி போகிற மாதிரிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சம் இதெல்லாம் ஈஸியான சம் தானே, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கொஞ்சம் நம்மளால் போட ரொம்ப மல்டிப்ளிகேஷனாக ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி என்னவா இருக்குது, ஸ்மால் வேல்யூஸ் தானே, என்ன 10⁻30. அப்போ இது என்ன ரொம்ப ரொம்ப மினிமமான வேல்யூஸாக இருக்கா. இது வேல்யூஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். எது கம்பேர் பண்ணுறப்ப சைஸ் ஆஃப் நியூக்ளியஸோட சைஸை கம்பேர் பண்ணுறப்ப என்ன இருக்குன்னா வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போ நியூக்ளியஸோட அந்த நியூக்ளியஸ்க்கான டயமீட்டர் அந்த சைஸோட வேல்யூஸ் என்னென்னா என்ன இருக்குன்னா 10⁻15 மீட்டராக இருக்கும். அப்போ இதை விட இது என்னென்னா ரொம்ப ஸ்மால், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வேல்யூஸா. அப்போ இதனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து எதுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்காது அப்படின்னா, மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுக்காது அப்படின்னா, மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் இதனால் என்ன பண்ணாது கொடுக்காது. இது அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ங்கிறது எதுக்கு சூட்டபிள் கிடையாது, மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு சூட்டபிள் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதே கொஸ்டின் தான். இது எதுக்கானது, எலக்ட்ரானுக்கானது. செகண்ட் சம்மு எதுக்கானதுன்னா எலக்ட்ரான்ஸ்க்கானது. நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரானுக்கானது ஏற்கனவே தெரியும். அங்கே நமக்கு இப்போ வந்து சம்பளம் கொடுத்துருந்தாங்க வெலாசிட்டி, அதே வெலாசிட்டி ஒரே சம்மு தான். நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எதுக்கானது, பால்கானதும் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானுக்கானது. இப்போ இது வந்து எதுக்கானது, எலக்ட்ரானுக்கான வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி தான் அங்கே கொடுத்துருந்தாங்களே ஏற்கனவே. நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரானோட மாஸ். பால்கான மாஸ் தனியாக தான் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், வெலாசிட்டியாக மாஸோட எலக்ட்ரானோட மாஸ் வந்து நமக்கு தெரியும் 9.1 இன்ட்டு 10⁻31 கிலோகிராம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியுமா. அப்போ இதை என்ன பண்ணலாம், அதே ஃபார்முலா, அதே மெத்தட், சேம் மெத்தட் தான். அப்போ இந்த ஹச் கிராஸ்க்கு வேலை அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த 2 அப்படியே இங்கே வந்துடுச்சு. இங்கே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே இது, அதனால் இதுக்கு மாஸுக்கு பதிலாக இதோட மாஸோட வேல்யூஸ் எது, எலக்ட்ரானோட மாஸ் போட்டுட்டோம். வெலாசிட்டிக்கான வேல்யூஸும் இங்கே வெலாசிட்டி போட்டோம். அதே மாதிரிக்கு இந்த
யூனிட்ஸ்க்கான டெரிவேஷனும் அதே டெரிவேஷன் இங்கே பார்த்துக்குங்க. அப்போ இங்கே போகிறப்ப என்ன வரும், மீட்டர்னு வரும். இந்த டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குன்னா 0.9109 × 10⁻34 இருக்கும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.157 மீட்டர்ஸ்னு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்குங்க. எப்படி இருக்குன்னா 0.1157 மீட்டர்னு இருக்கும். அதை என்ன மாற்றிக்கிறீங்கன்னா 1 பாயிண்டில் மாற்றிக்குங்க. இப்படி வர்றப்ப இந்த வேல்யூஸ் தான் வரும். 1.157 மீட்டர்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்களே டெரிவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஆப்ஷன்ஸ் இது புக்கில் கொடுத்துரு கரெக்ட் மாதிரிக்கே இருக்குன்னா அதை எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள். இது கரெக்ட், நான் செக் பண்ணுறப்ப இது கரெக்டாக வருது. நீங்களே இந்த டைம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுதான் மோஸ்ட்டு கரெக்டாக வரும். இது வந்து இந்த வேல்யூஸ் என்னவா இருக்குது, 1 மீட்டர். அது ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம், 10⁻30ங்கிறது ரொம்ப மினிமமான எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வேல்யூஸ் கிடச்சிச்சு. எதுக்கு, நம்ம பால்ஸ்க்கு பார்க்குறப்ப. இது வந்து என்ன இருக்கும், திஸ் இஸ் லார்ஜ், அப்போ மெஷரபிள் வேல்யூஸ். அது ரொம்ப குட்டி, ரொம்ப சின்னதாக இருக்கனால என்ன பண்ண முடியாது, நம்மளால் மெஷர் பண்ண முடியாதனால அது எதுக்கு மேக்ரோஸ்கோபி ஆப்ஜெக்ட்டுக்கு அது வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு பார்த்தோமா. ஆனால் இது வந்து கொஞ்சம் லார்ஜ் வேல்யூஸாக இருக்குது. 1 மீட்டருங்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 1 மீட்டராகவே, அதுவே 0.0 இப்படி இந்த வேல்யூஸ்லேயே இருந்திருந்தாலுமே நமக்கு என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். அப்போ இது வந்து லார்ஜு, அதனால இது மெஷரபிள் வேல்யூ, நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்போ இது என்ன நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் எதுக்கு டாமினன்ஸாக இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்கு டாமினன்ஸாக இருக்குங்கிறத இந்த 2 சம்லேருந்து நமக்கு கிளாரிஃபை ஆகுதா. நெக்ஸ்ட்டு இதுக்கான தேர்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ அன்சர்டனிட்டி பிரின்சிபல் எதோட கான்சிக்வன்ஸ் ஆஃப், அதாவது எதோட விளைவாக வந்தது அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ங்கிறது நம்ம வந்து இப்போ டாப்பிக்லேயே நம்ம ஹெட்டிங் வைஸ் பார்த்துட்டு வந்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம், ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அண்டு வேவ் பார்ட்டிகல் டுயலிட்டி. அப்போ இது எதோட கான்சிக்வன்ஸ் அப்படின்னா வேவ் பார்ட்டிகல் டுயலிட்டிக்கான கான்சிக்வன்ஸ் தான் என்னன்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ங்கிறது. இதான் ஏங்கிறது தான் இதுக்கான ஆப்ஷன்ஸு, கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோமா, என்ன பார்த்தோம்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ நமக்கு நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இதில் எல்லாத்துலையும் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன்ஸு நமக்கு தெரியும். என்ன பொசிஷனும் மொமெண்டமும், இந்த பெஸ்ட்டு இது செக் பண்ணும். பொசிஷன் மொமெண்டம்ங்கிறது இது எல்லாமே கரெக்டு. அப்போ எல்லாமே என்னவா வரணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அப்போ இது என்னவா இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கா. அப்போ இந்த ஆப்ஷன்ஸு வரவே வராது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது தானே கரெக்டான ஆப்ஷன் அப்படிலாம் போகக்கூடாது. நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த கொஸ்டினில் எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலங்கிறதுக்காக இல்லை, ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கும். ஒரு குட்டி சேஞ்சஸ் கூட என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த 1 மார்க்கிலோட வேலை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களோட லைஃபு, அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுமே என்ன பண்ணால் கிளியராக ஒரு கரெக்டாக நமக்கு எல்லாம் தெரியும், அதாவது ஒரு பயம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் முன்னாடி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே நல்லா படிச்சிட்டோன்னா எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 2 days வந்து ஃப்ரீயாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போகிறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்காது. நமக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த மைண்ட் செட்லேயே போகணும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா நம்மளால் படிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம கிளியராக படிச்சுக்கணும் எதாக இருந்தாலும். அப்போ எல்லா ஆப்ஷனுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்ததோட குறிச்சிட்டோம்னா அது போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ அண்ட் சிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா. அப்போ எதுதான் கரெக்டான ஆன்சரு, ஏ அண்டு சி. அதுவே இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே டீட்டா கொடுத்துட்டாங்கிறப்ப என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்குது ஏன் சிங்கிறது கொடுத்துடக்கூடாது. அப்போ இங்கே என்னங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அப்போ இங்கே டீட்டான்னு இருந்துச்சுன்னா வேறு அந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஆனால் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட். எது டீங்கிற ஆப்ஷன்ஸ். கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு அதோட ஆப்ஷன்ஸையும் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், அன்சர்டனிட்டி பிரின்சிபல்லேருந்து எதை வந்து எதை சொல்லுது அப்படின்னா, எதை நமக்கு வந்து சொல்லும், பொசிஷன் மூமெண்ட் கேன் பி ப்ரிசியஸ்லி நோ. நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து ப்ரிசியஸாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. எதை ரெண்டையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஆப்ஷன் கிடையாது. இதே மாதிரி எனர்ஜி டைமை என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக ஒரே டைமில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் அதே தான். எனர்ஜி பொசிஷன் இந்த ஆப்ஷன்ஸே வராது. ஏன்னா நம்ம இந்த பேரே நம்ம கொடுக்க மாட்டோம். இங்கே எனர்ஜி டைங்கிற பேர் தான் கொடுப்போம். இப்போ இதுவே வரவே வராது. நெக்ஸ்ட்டு பொசிஷன் மூமெண்ட் கேனாட் பி பொசிஷன் ஒன் சைமல்டேனியஸாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர்ஸு தான் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கான இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ்னால் என்ன, அப்புறம் அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ்க்கான ஈக்குவேஷன், அதில் எத்தனை பேர்ஸ் இருக்குது, என்னென்ன பேர் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது குவாண்டமும் இது 2 குவாண்டம் ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோமா. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம்.
அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு படிச்சுக்கோங்க. நாங்கள் எப்படி டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோமோ அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு லோடு சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வைக்கிறப்ப அது பெருசாக போயிடும். நிறையா படிக்கணுங்கிற அந்த லோடும் நமக்கு ஆயிரும். அன்னைக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருக்கிறப்ப படிச்சுக்கிட்டோம்னா சேர்த்து, அதாவது முன்னாடி படித்ததே படிச்சுட்டு படிச்சிங்கன்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டியும் இருக்கும், முன்னாடி படித்தங்கிறது மறந்து போகாது. அப்போ ஒரு கிளாரிட்டிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி படிச்சுட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம புக்லேயே நிறையா இருக்குது. அந்த புக் கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.